Hey students, welcome to Matthew Max. நான் பார்க்க போகிறது டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம்ஸ் நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு உள்ள தேர்வுகளுக்கு கிளாஸ் 10ல் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் மொத்தம் 20 இருக்குது. அந்த 20ல் இப்போதைக்கு 10 போடுவோம், அடுத்த வீடியோவில் ஒரு 10 போடுவோம், ரைட்டுங்களா? கட் ஷார்ட் கட். அதாவது ஒரு சில கணக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு ஐடியா தெரிஞ்சால் போதும், விஷயம் தெரிஞ்சால் போதும், சீக்கிரம் கணக்கு முடிச்சுடலாம், ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஹேண்ட் ரைட்டிங் சில பேருக்கு புரியலை. அதே மாதிரி பிளாக்கில் எல்லோ எழுதுறது சரியாக கிளியராக இல்லை, சிலருக்கு தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. இந்த வீடியோவில் நான் பிளாக்கு ஒயிட்டை வச்சு எழுதுகிறேன், அதே மாதிரி ஒயிட் போர்டில் பிளாக் பென்சில் பிளாக் கலரில் வச்சு எழுதுகிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக விசிபிளாக இருக்குது, எது கிளியராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? எனக்கு என்ன ஃபஸ்ட்டுலாம் ஆரம்பத்தில் ஒயிட்டில் பிளாக்கு இது பண்ணேன், அப்போ இன்னும் பென்சிலில் எழுதுகிற மாதிரி இருக்குது சார்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளம் இஸ் நாட் மைண்ட், ரைட்டுங்களா? அதாவது நாட் பை மைண்ட், என்னால் கிடையாது, டெக்னிக்கலாக இது கிட்டத்தட்ட 2010 வாங்கின ஒரு சிஸ்டம், ரைட்டுங்களா? 10 வாங்கின ஒரு சிஸ்டம். ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். டெக்னிக்கலாக இந்த லைன் இந்த எழுதுறத கொஞ்சம் போல்டாக, ரொம்ப கொஞ்சம் நல்லா போல்டாக எழுதுகிற மாதிரி இல்லை, இன்னும் பென்சிலில் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்கெட்சில் எழுதுகிற மாதிரி இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், ரைட்டுங்களா? அது நல்லா போல்டாக தெரியும். இது பென்சில் எழுதுகிற மாதிரி இருக்கவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது என்னென்னா, எனக்கு டைம் இல்லை, ரெண்டாவது பொறுமையாக எழுதணும், இருக்கிற நேரத்துக்கு நம்ம அதை கணக்கை சொல்லிடணும் ஒரு ½ ஹவருக்குள்ளார. ஏன்னா 7 மணிக்கெலாம் வீட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன்றதால அதுக்கு முன்னாடியே ஒரு வித்தின் ½ ஹவரில் கிளாஸ் எடுத்துணுன்னு நினைக்க தோணுது. கொஞ்சம் அவசரமாக நம்ம சொல்லும் போதே அதை புரிஞ்சிக்கணும் இல்லையா? எழுதுறதுன்றது வேறு விஷயம். நம்ம என்ன ஸ்டெப்பு வார்த்தையில் சொல்லிகிட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்ததுன்னும் போது அந்த ஸ்கிரிப்டை நீங்களாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இப்போ கிளியராக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இஃப் தேர் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 மாறிகளில் அமைந்த 3 நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அத்தொகுப்புக்கில் உள்ள தளங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்றை ஒன்று வெட்டாது. இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியணும். லீனியர் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் ஈக்குவேஷனை ஜஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றது சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன், ரைட்டுங்களா? இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி 2 வரும், 2 வேரியபிள்ஸ் 2 வேரியபிள்ஸு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இங்கே சிங்கிள் வேரியபிள்ஸ்னால் லைனு 6x + a = 0, x = 5, x = -5 அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு கோடு, ரைட்டுங்களா? இப்போ அது ஏதாவது கோடு என்பது parallel to x ஆக்சிஸாக இருக்கலாம், parallel to y ஆக்சிஸாக இருக்கலாம், xy இன்டர்செக்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ரைட்டுங்களா? ஓகே. இப்போ 2 வேரியபிள்ஸ்னால் x + yன்னு இருக்கும், அதுக்கு பேர் 2 வேரியபிள்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோ இருக்குது பாருங்கள், எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேரி ஆகிட்டே இருக்கும், x + y ப்ளஸ் ஒரு சம் கான்ஸ்டன்ட் போது ஏவுக்கு 1 போடலாம், பிக்கு 2 போடலாம், ஏவுக்கு 2 போடலாம், பிக்கு 1 போடலாம், ஏவுக்கு -5 போடலாம், பிக்கு -9. அப்போ ஏவுக்கும் பியும், அதாவது ஏபிசி இஸ் நான் ஜீரோவாக இருக்காது, ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம், வேரி ஆகிட்டு இருக்கும், வேரியபிளில் மாறிட்டே இருக்கும் நம்பர், நீங்கள் எது ஒன்றாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ax + by + z ரெப்ரசன்ட்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்டுங்களா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னும் போது இந்த ax + by + c அப்படின்னு சொல்லிட்டாலே 2 வேரியபிள்ஸ் வந்துட்டாலே கண்டிப்பாக x அச்சையும் y அச்சையும் வெட்டும், x அச்சையும் y அச்சையும் வெட்டும். இப்படி வெட்டலாம், எங்கேயோ எக்ஸையும் ஒய்யும் கண்டிப்பாக வெட்டிட்டு போவோம். எது? 2 வேரியபிள்ஸ், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ், ரைட்டுங்களா? ax + by + c அப்படின்றது ஒரு நேரியல் சமன்பாடு, அதாவது 2 மாறிகள் கொண்டது. இதே 3 மாறி எ லீனியர் ஈக்குவேஷன், அதாவது மாறி அந்த மாதிரி இது எ லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ax + by + z = 0. 3 வருது, x y z. அதுக்கு
வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசிடி இதுக்கு எது ஒன்றாலும் நம்ம நினச்ச வேல்யூ எது ஒன்றும் போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்சது 8னா 8 போட்டுக்கலாம், உனக்கு 7னா 7 போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பிடிச்ச நம்பரை போட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தளங்களை உடையது. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூம் மாதிரி, ரைட்டுங்களா. ஒரு வீட்டில் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இந்த பக்கம் சோறு. அப்போ இதில் இது வந்து தளம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி என்பது ஒரு பிளேன், ஒரு தளம்னு சொல்லுவாங்க. இவனை இங்கேயே பார்த்துட்டிங்கன்னா தளம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிளேன் அப்படின்றதுன்னும்போது அதுக்கு வந்து கட் ஆகாது, டு நாட் இன்டர்செக்ட், ரைட்டுங்களா. அது வந்து டு நாட் இன்டர்செக்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, ஸ்ட்ரைட் லைன் வெட்டும், ரைட்டுங்களா. ஸ்ட்ரைட் லைன் வந்து கண்டிப்பாக வெட்டும். அதுக்கு 2 தான், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. ஆனால் பிளேனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட் 3 அச்சு வரும். ஓகேவா. சரி, இதுக்கு டூ நாட் இன்டர்செக்ட், தட் இஸ் த ஆன்சர். அடுத்து the solution of the system x plus y minus 3z minus equal to minus 6. அடுத்து பார்த்தீங்கன்னா minus 7y plus 7z equal to 7, 3z is equal to 9. அப்படின்னா என்ன? இதுக்கு x தீர்க்கன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, அது ஜஸ்ட்டு தீர்க்க. இப்போது இதில் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு போயினே வந்துடலாம். ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போட்டுனா ஃபஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z ஈக்குவல் டு மைனஸ் 6. ஃபஸ்ட்டு ஆன்சரை எடுத்து போடுறேன். எக்ஸுக்கு 1 ப்ளஸ் ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3 இன்ட்டு இசட் வந்து 3 3 9, இது ஒரு 6, 3ல் 6 போச்சுன்னா மைனஸ் 6 டேலி ஆகுது. ஸோ ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டுங்களா. இப்போது இந்த பிளாக் போர்டில் நான் ஒயிட் கலரில் எழுதுகிறேன், இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், ரைட்டுங்களா. எது கரெக்டாக இருக்குது? ஓகே சார், ஒயிட் எல்லோக்கு பதிலாக ஒயிட்டாக எழுதுங்க, நல்லா தெரியுதுன்னா ஓகே, இப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சால்வ் பண்ணணும், இப்போ இந்த ஆன்சர் நான் நிறைய தடவை சொல்கிறது, ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கறதுன்றது வெரி ஃபஸ்ட்டே தான் நம்ம லக்கி. ஒருவேளை இந்த ஆன்சர் தூக்கின்னு வந்து இங்கே வச்சேன்னா 3த்தையும் செக் பண்ணிவிட்டு தான் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி லாஸ்ட்டில் டி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கணக்காக போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 3z ஈக்குவல் டு 9, ஒரு 3, இது 3, அப்போது z ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7, 7 எல்லாத்துலேயும் 7 இதெல்லாம் அடிச்சிட்டோம்னா minus y plus z equal to 1, z-ஓட வேல்யூ 3, இது எங்கே எடுத்துகிட்டு வந்து நான் -1, 3ல் 1 போச்சுன்னா 2, மைனஸ் y அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் y, அப்போ y-ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, ரைட்டுங்களா. ஓகே, அப்போ கடைசியாக இருக்கிறது இது தான். அதில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 மைனஸ் 3, z எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3 இஸ் ஈக்குவல் டு 6, ரைட்டுங்களா. 3 3 9, 2ல் 9 போச்சுன்னா -7, -6 இல்லைங்களா. -7 இந்த பக்கம் போச்சுன்னா +7, 7ல் 6 போச்சுன்னா 1, அப்போ 1 2 3, ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது இது இஃப் x - 6 இஸ் த HCF ஆஃப் x² - 2x - 24, அதாவது x² - 2x - 24ஓட HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா x - 6. அப்படின்னா x² - kx - 6 then the value of k is சொல்கிறாங்க. இந்த x - 6 என்பது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கும் இந்த இருபடி சமன்பாடுக்கும் பொதுவாக HCFன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலேயும் இந்த ஃபேக்டர் இருக்கணும், இதுலேயும் இந்த ஃபேக்டர் இருக்கணுன்றது அர்த்தம். அப்போது இந்த இதுலேயும் இந்த x - r புரியுதா உங்களுக்கு? இப்போது 4,6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இந்த 6 இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, 2 வெளியே எடுத்திங்கன்னா 2 4 3 6, திஸ் இஸ் கோப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதிகபட்சமாக எடுக்கப்பட்ட 2 என்பதே HCF. இந்த HCF என்பது தான் 2 தான் இந்த இடத்துல x - x. அப்போ x - x என்பது இதுக்கும் பொதுவாக இருக்கணும், இதுக்கும் பொதுவாக இருக்கணும். அப்போ இதுக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னும் போது x - 6 இஸ் எ factor, therefore x is equal to 6 is a root, ரைட்டுங்களா. விஷயம் தெரியணும். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா p of x equal to போடுவாங்க, எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு போடணும். அப்போ 6ன்னு போட்டிங்கன்னா 6 ஸ்கொயர் மைனஸ் கே இன்ட்டு 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ரூட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப fp ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். வென் த ரூட் இஸ் எக்ஸாக்ட் த ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு அடிச்சுட்டேன். இதில் 6 ஸ்கொயரும் போது 6, இது 6, இதில் அடிச்சிடலாம். 6ல் 1 போச்சுன்னா 5, மைனஸ் கே இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் கே. இப்போ ப்ளஸ் கே ஈக்குவல் டு 5, பி இஸ் த ஆன்சர்.
ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. 3y minus 3 divided by y, இந்த இடத்துல வகுத்தல் 7y minus 7 divided by 3y square. இது ஒயிட்டில் எழுதுனேன் இல்லைங்களா? இப்போ எல்லோவில் எழுதுகிறேன். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? வேறு ஆப்ஷன் இல்லை சார், டெக்னிக்கலாக ஐ ஆம் எ லேக். ரைட்டுங்களா? எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல, அதால் என்னால் ஃபர்தராக இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவும் முடியல. ஒரு ஐடியா இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பிகாஸ் நோ வியூஸு, நிறைய வியூஸ் போக மாட்டாங்குது. ஸ்டில் 2 வருஷம் ஆகுது, நோ மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னும்போது அது கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணதுக்கு தோண மாட்டேங்குது. பணம் இருந்தால் தான் இதெல்லாம் வச்சோம்னா, இந்த இதெல்லாம் செட் பண்ணுறதே எனக்கு 15,000 ஆச்சு. ரைட்டுங்களா? அந்த யூடியூப்புக்கு இந்த பென்னு, அந்த ஒரு போர்டு, ரைட்டிங் போர்டு, இதெல்லாமே எனக்கு 15,000 ஆச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் இதெல்லாம் தேடிக்கிட்டு போய் என்ன பண்ணணுன்றதை யாராவது கேட்டால் தான் எனக்கு அந்த ஐடியா தோணும். பார்க்கலாம் அப்புறமா. இப்போ இந்த இடத்துல வகுத்தல், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. இது ஒரு வகுத்தல் அப்படின்னும்போது, இந்த வகுத்தலாக இருக்கிறப்போ ஒரு சில இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் என்ன பண்ணணுன்னா, இப்படி வகுத்தலாக இருக்கிறப்ப டினாமினேட்டரு இங்கே 3 வெளியே எடுத்துட்டா ஒய் மைனஸ் 1, இங்கே 7 வெளியே எடுத்துட்டா ஒய் மைனஸ் 1, இந்த y மைனஸ் 1 இந்த y மைனஸ் ஈக்குவலாக இந்த வகுத்தலாக இருக்கிறப்ப மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 3, இந்த இடத்துல வகுத்தல் 7 கீழே 3y. ரைட்டுங்களா? 7 கீழே 3y. அப்போ என்ன ஆகுனா 3/7/3y, இது மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும்? 3 9y டிவைடட் பை 7. ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா சார்? ரொம்ப குழப்பமாக இருக்குது சார், இது நீங்கள் ஒன்றா எக்ஸாமில் போட்டுக்கோங்க சார், எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? அழகாக வந்து 3y minus 3, அதில் 3 வெளியே எடுத்துட்டோம்னா y minus 1 divided by y. வகுத்தலை பெருக்கலாக மாற்றுறப்ப கீழே இருக்கிற 3y ஸ்கொயர் மேலே போயிடும். மேலே இருக்கிற 7y minus 7ல் 7 வெளியே எடுத்துட்டோம்னா y minus 1. இது அப்போ 3 9 ஒரு y கீழே 7. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு சமம் அல்ல. ஃபஸ்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை y ஸ்கொயர், இது இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா y பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை y ஸ்கொயர். ஏ இஸ் த கரெக்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 1/y த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் plus 1/y ஸ்கொயர் plus 2 into a into b. இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 2 கிடைக்கும். ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2 இருக்கணும். ரைட்டுங்களா? அப்போது தப்பாக இருக்கிறது இதுதான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஆட் ஆகுது. நம்மளுக்கு இது மட்டும்தான் வரணுன்றாங்க, இது வரலை, கூட 2 வரத்தால் இவர் அவுட்டு. இதை செக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும் y மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு y இன்ட்டு 1/y எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு சொல்கிறாங்க. இந்த y கேன்சல் ஆகிடும், 2 போச்சுன்னா 0. அப்போ மிச்சம் y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் கிடைக்குது. அதே மாதிரி சிமிலர்லி இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் 2 ஆகும், இங்கே ப்ளஸ்ன்னா மைனஸ் 2 ஆகும். இதை சால்வ் பண்ணாலும் அது வரும். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ தவறாக எது நாட் ஈக்குவல்ட்டுனா y ப்ளஸ் 1/y தான் ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இல்லை. அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் போர்டை வச்சுக்கிட்டேன், நான் கருப்பு கலரில் போட போகிறேன். அது வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒயிட்டில் பிரச்சனை என்னென்னா இது எங்கே வருதுன்னே தெரியாது. இதில் கருப்பில் நான் போடுறேன், இது என்ன, இது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கீழே இதை வந்து சிம்பிளிஃபை மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் தான் வருது. அப்போது எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25, மைனஸ் வந்தாலே இந்த இடத்துல 5 ஸ்கொயர்னு இருக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி. அடுத்தது மைனஸ் 8 கீழே. இது என்ன ஆகுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ப்ளஸ் 5, அதாவது பெருக்குனால் 5 கூட்டினா 6, ஓர் 5 1 5 6. அப்போ ஃபேக்டராக எழுதுறச்ச எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஒட்டு மொத்தமாக எடுக்கிறப்ப எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 5, அடுத்தது எக்ஸ் மைனஸ் 5. இவரை இங்கே கம்பேர் பண்ணுறச்ச இவர் இல்லை, அப்போ மேலே அவர் பிரிக்கணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இங்கே கம்பேர் பண்ணுறச்ச இந்த 2 பேர் இருக்காங்க, இவர் இல்லை. ரைட்டுங்களா? சாரி, எக்ஸ்
plus 1 x plus 5 இருக்குது, x minus 5 இல்லை. அப்போது 8 into x minus 5. அப்போ இதை பண்ணோம்னா x into x ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு x மைனஸ் 8x அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 40. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸில் மைனஸ் 8 எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் 7x ப்ளஸ் 40. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இது வரணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 40 வரணும். எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 வருது. ஆனால் டினாமினேட்டரில் நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இவரும் இல்லை. அப்போ இவராக தான் இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே. இங்கே என்னவோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்குது. அதாவது இங்கேருந்து இவரை இப்படி பண்ணதை திரும்பவும் இவரை இங்கேருந்து பழையபடியே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேட்குறாங்க, ரூட் எடுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு எடுத்தோம்னா 256 ரூட் எடுத்தால் 16, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ரைட்டுங்களா? இப்போது இவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா 2ன்னு ஆகிடும். ரைட்டுங்களா? அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 4 அப்படின்னும் போது இங்கே அடிக்கிறப்ப ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே இசட் பவர் 6 அங்கே இங்கே பண்ணும்போது 4. அப்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார வேரியபிள் இருந்துச்சுன்னா அடுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட நம்பரில் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எடுத்திங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ், இசட் பவர் 4க்கு எடுத்திங்கன்னா இசட் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயருக்கு எடுத்திங்கன்னா ஒய். அப்போ நம்பர் 16/5. இது வேரியபிளுக்கு நம்ம எப்பவுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப மாடுலஸ் சொல்லுவாங்க. அப்போது எக்ஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். ரைட்டுங்களா? அதாவது இது நெகட்டிவ் வேல்யூவாகவும் உள்ளே வரலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் என்பது என்னென்னா 99% கொஞ்சம் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாடுலஸ் எடுப்பாங்க. உள்ள நெகட்டிவ் இருந்துச்சுன்னா மாடுலஸ் எடுக்கிறப்ப பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின் வருவனற்றுள் எதை கூட்ட வேண்டும்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷுட் பி ஆடட் டு மேக் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64 எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் 4 என்பது எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 64 என்பது 8 ஸ்கொயர். அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்புறமா எக்ஸ் ஸ்கொயரு அப்புறமா இது பி 8. அப்போ ஈரெட்டு 16 எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டுங்களா? 16 எக்ஸ் ஸ்கொயர் பி இஸ் த ஆன்சர். இது நிறைய பேர் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் இந்த கடைசியாக பி ஸ்கொயர். இந்த இடையில என்ன இருக்குன்னா 2 தடவை ஏ இன்ட்டு பி. அதுதான். அப்போ அது பிரகாரம் இதை நான் ஃபஸ்ட் இருக்கிறத எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துனேன். 64 8 ஸ்கொயர்னு எடுத்துனேன். விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஏ திஸ் இஸ் பி. அப்போ தர்ஃபோர் இடையில இருக்கிறது 2ab. அப்போ நான் 2a எக்ஸ் ஸ்கொயர் பி 8 சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஈரெட்டு 16 எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டுங்களா? ஓகே. சொல்யூஷன் ஆஃப் 2x minus 1 the whole square equal to 9 is equal to சொல்கிறாங்க. இப்போது இது என்னென்னா வேல்யூ கண்டுபிடி, எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2x minus 1 the whole square is equal to 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x minus 1 the whole square equal to 9 அப்படின்னா ரூட் எடுத்திங்கன்னா 2x minus 1 is equal to 9க்கு ரூட் எடுக்கிறச்ச ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு போடணும். ரைட்டுங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு போடணும். அப்போ தேர்ஃபோர் எய்தர் 2x minus 1 equal to 3 இருக்கணும் ஆர் 2x minus 1 is equal to minus 3 இருக்கணும். மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 3 1 4 ஓ 2 2 2. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. இந்த இடத்துல மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 1ல் 3 போச்சுன்னா மைனஸ் 2. அப்போ ஓ 2 2 இந்த இடத்துல மைனஸ் 1. therefore x is equal to minus 1. so the value or value c is minus 1 comma 2. ரைட்டுங்களா? c is the answer. ஓகே. இது ஒயிட் போர்டு பிளாக்ல எழுதலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப ஷார்ட்கட். இதெல்லாம் உட்காந்து கணக்கு மாங்குன்னு போடுவீங்க. என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? இது ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன். இந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் முழு வர்க்கம் எனில் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேக்டரோட ஸ்கொயராக இருக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டாட் அடுத்தது எக்ஸு கடைசி ஒரு நம்பரோட ஸ்கொயராக இருக்க வேண்டும். இந்த கணக்குக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற கணக்குக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 10th. சார் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நீங்கள் 8th போடுங்க
9th போடுங்க 10th போடுங்கன்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 8th புக்கு கம்ப்ளீட்டடாக இருக்கும். 8th புக்கு நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். ரைட்டுங்களா? 8th புக்கு ஃபுல்லாக ஆரம்பம் யூனிட் 1லேருந்து லாஸ்ட் யூனிட் வரையும் கரெக்டாக ஃபுல்லாக போட்டிருக்கேன். மொத்தம் 117 வீடியோவும் என்னவோ இருக்கும். ரைட்டுங்களா? ஐ திங்க் 117 127 வீடியோ இருக்கும். ஸோ 8th புக் அது உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த 10த்லேயும் இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட்டில் இதெல்லாம் உட்காந்து மாங்குன்னு பக்கமாக போடுங்க. எப்படி ஷார்ட்கட்டில் போடுறதுன்றதை நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இதையும் நான் அதே மாதிரி தான் ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறேன். பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போது 4x⁴ வருதா? 4x⁴ வருது. இவன் கேட்குறது இங்கே கடைசியாக இருக்கிற ax + b. இதுக்கு வர்க்கம்னு சொல்லிட்டாலே இது பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 4 என்பது பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். x⁴ இந்த இது உள்ள எக்ஸில் பார்த்தீங்கன்னா அது x⁴ பக்கா, அதாவது ரூட் எடுத்திங்கன்னா x² கிடைக்கும். அப்போது இது வர்க்கம் பண்ணும்போது அப்படின்போது கண்டிப்பாக கடைசி நம்பரு ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். அது பிரகாரம் இங்கே என்னென்னு இருக்குது? இங்கே என்னென்ன இருக்குது? -120 100. அப்போது -120x + b வந்து 100. அவ்வளோதான். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதெல்லாம் உட்காந்து மார்க்குன்னெலாம் போடக்கூடாது. ஆக்சுவலாக இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இந்த கணக்கில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x⁴ -24x³ + 76x² ப்ளஸ் ax + b. ஏக்கு வந்து -120x + b எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஃபேக்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு எடுத்திங்கன்னா 2, x⁴ எடுத்திங்கன்னா x². இந்த இடத்துல 100க்கு எடுத்திங்கன்னா 10. ரைட்டுங்களா? அடுத்தது இங்கே 24ன்னு இருக்கு இல்லையா? இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இதை 4ஆல் இதை வந்து 4 இங்கே 4ஆல் வகுத்துருங்க. வகுத்துனா எவ்வளோ கிடைக்கும்? 6x ப்ளஸ் அவ்வளோதான். இது ஸ்கொயர் ரூட்டு. இப்போ இதை நீங்கள் a + b ² எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதை 2 தடவை பண்ணிங்கன்னா 2x² 4x⁴ 10² எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. இந்த இடத்துல x 120 வரணும். அப்போ xன்னும் போது இந்த 2 தான். இப்போ -2 10 20 2 10 20 ஒரு -6 -120 வந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா இதுதான் கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன புரியணும்? இது வந்து ஒரு பக்கா இது வந்து ஒரு வர்க்கப்படுத்தக்கூடிய ஒரு பாலினாமியல். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் இருக்கிறதும் பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அது பிரகாரம் கணக்கில் எதுவுமே இல்லை. இங்கே மட்டும்தான் 100 இருக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இங்கே இது போட்டு இங்கே போட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த -120x வருதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஓகே, எனிவே இந்த 10 கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? அடுத்த 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நேற்று யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து இந்த கேள்வி நீங்கள் எப்படி போட்டீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு, அதாவது இந்த 13ன்னு சொன்னேன் இல்லைங்களா? 13ன்னு சொன்னேன். 13ஆல் வகுக்கும்போது ஐ திங்க் 9 10 ஏதோ ஒன்று வரும் இல்லைங்களா? ஏதோ ஒன்று இந்த மீதி வரும். அப்படின்னும்போது a + b + 2b சம்திங் அதை வகுக்கும்போது நம்மளுக்கு 131 வந்துச்சு. 13 வகுக்கும்போது மீதி 1 வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த கணக்கு எனக்கு புரியலன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு வந்து ஒரு 13 வகுக்கும்போது மீதி வரணும், 13ஆல் வகுக்கும்போது மீதி வரணும், 9 வரணும்னா அப்போ இது என்னவாக இருக்கணும்? 13 9 22. இவர் தான் ஏ. சிமிலர்லி அடுத்தது ஏதோ ஒன்று வகுக்கணும் போது இங்கே மீதின்னும் போது அந்த மீதியை 13 கூட கூட்டி அங்கே போட்டுக்கோங்க. இவர் தான் பி. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு இன்னொரு தடவை பாருங்கள். அந்த கேண்டிடேட் கேட்டாங்க, எனக்கு புரியல சார், ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு தடவை பாருங்கள். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, இன்னொரு தடவை பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். ரைட்டுங்களா? Okay, thank you for watching.